ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே, எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நைட்டெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியல. சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சந்தோஷமாக இருந்தேன். இப்போ வந்துட்டு எங்கே இருக்கிறேன்னா, நான் வந்துட்டு இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அக்கா வந்துட்டு அக்கா ஃபேமிலி அங்கே விட்டுட்டு இங்கே தனியாக தான் அக்காவும் மாமாவும் இருக்காங்க. அதனால் இங்கே வந்து சொந்த பந்தாங்கிறது யாருமே இல்லை, தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து தான் அக்கா கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எப்போயுமே அம்மா அப்பா எல்லாருமே இங்கே வந்துடுவோம். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு கிடையாது, சும்மா கேக் வெட்டுவோம் பசங்களாம் சேர்ந்து அந்த மாதிரி. இவங்க வந்துட்டு கிறிஸ்டின் வேறையா, அதனால இவங்க வந்துட்டு நியூ இயர் வந்துட்டு நல்ல கிராண்டாக கொண்டாடுவாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் அக்கா வந்துட்டு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து நல்லா ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் வந்து கட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். சவுண்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு நேற்று வந்துவிட்டோம். அம்மா வந்துட்டு இன்றைக்கி தான் வந்தாங்க. ஏன்னா அப்பா வரல. அப்பா வந்துட்டு அங்கே வந்துட்டு இந்த கடலை நிறையா இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். வீட்டை பார்த்துக்கிறதெல்லாம் அப்பா மட்டும் வரல, அம்மா மட்டும் வந்துட்டுமே போயிட்டாங்க. நான் காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் வந்தேன். ஆனால் வந்துட்டு இங்கே வந்து நமக்கு எப்படி பொங்கல் தீபாவளிலாம் சீர்வரிசை கொடுப்பாங்க, அதுமாரி அக்காவுக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் இந்த மாதிரி தான் அக்காவுக்கு அம்மா வந்து சீர்வரிசை கொடுப்பாங்க. அது மாதிரி தான் அம்மா வந்துட்டு இன்றைக்கி வந்து அக்காவுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இல்லை, சரி வாங்க, இன்றைக்கி எந்த மாதிரி விளாக் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம நேற்று நைட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இது எந்த வீடியோனா, இது வந்துட்டு நம்ம அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ. அம்மா வந்துட்டு அக்கா வீட்டுக்கு நாங்கள் போகிறதுக்காக முறுக்கு அதிரசமாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இது. இப்போ நான் வந்துட்டு தூக்கிட்டு போகிறதா பூவா தூக்கிட்டு போகிறதா அப்படின்ட்டு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க, நீ பூவா மட்டும் தூக்கிட்டு போ, நான் வந்துட்டு நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதான் அம்மா மட்டும் எவ்வளோ தூக்கிட்டு வராங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நினச்சேன். நான் வந்துட்டு வந்துடுவேன் எப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நானும் போவேன், கிளம்பிட்டோம். பஸ்ஸில் தான் அக்கா விட்டு போயிட்டுருக்கோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. அம்மாவுமே ரொம்ப இருட்டாயிடுச்சு, போக வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு கூட சொன்னாங்க. இருந்தாலும் நைட்டு அக்கா வீட்டில் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் போகிறேன். இன்னொரு அக்காவும் வருவா, அதுக்காகத்தான் நான் முன்னாடியே நான் கிளம்பி போகிறேன்ட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்வைன் இல்லை நம்ம கூட. ஸ்வைன் வந்துட்டு என்ன நம்ம அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு உடனேயே நைட்டு கிளம்பி அங்கே ஈரோடு போயிட்டாங்க. அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்க்கலாம். அக்கா நான் வந்தேன். அக்கா சமைச்சிக்கிட்டு தான் இருக்கிறா. எனக்கு பிடிக்கும், சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் சிக்கன் தான் செஞ்சிட்ருந்தா. அப்புறம் ரசம் வச்சுருக்கிறா பாருங்கள். எனக்கு ரசம் சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதை எங்கள் அக்கா செஞ்சு தருவா, அதான் செஞ்சுருக்கிறா. நான் வரலன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொன்ன உடனே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டா. அப்புறம் நைட்டு டைம் வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. டிவியில் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். அதுதான் இது. மாமா இல்லை, மாமா வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. மாமா வந்தால் இந்த மாதிரி ஆட முடியாது, அதனால் நானே அக்கா போய் எல்லாருமே நியூ இயர்னாலும் நாங்கள் எங்களுக்கு ஒரு டான்ஸு ஸ்பீக்கர் போட்டோ இல்லை டிவியில் பாட்டு ஓட்டினாலும் நாங்கள் ஆடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இது. பாட்டு வந்து காப்பிரைட் வரும், அதனால தான் நாங்கள் வந்துட்டு மியூட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது யாருன்னா, அக்கா பையன் வீடியோ எடுத்துகிட்ருக்குறான். அக்கா பையனுமே செம்மையாக டான்ஸ் ஆடுவான். அவனுமே நானும் ஆடணுன்னா, அதனால தான் அவனே மேலே நின்றுட்டு ஆடிக்கிட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். மாமா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆடிக்கிட்டே இருந்தோம். அக்கா வந்துட்டா. இது வந்துட்டு எங்கள் பெரிய அக்கா. இப்போ டான்ஸ் ஆடுறது வந்துட்டு சின்னக்கா. அக்கா இப்போ எங்கே கிளம்பியிருக்குறான்னா, சர்ச்சுக்கு தான் போகிறான். மணி 12 மணி ஆக போகுது. 12 மணி ஆகலை, 10:30 மணி. 12 மணிக்கு அங்கே வந்துட்டு ஜபம் நடக்கும், அதுக்காக தான் போகிறாங்க. இவளுக்கு பாருங்கள், தலையில் பூ ஊக்கில் வச்சுருக்கா, அது மாட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. பூவாமே நல்லா தூங்கிட்டான். தூங்க வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். நாங்களுமே சர்ச்சுக்கு போவோம். இருந்தாலும் பூவா வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நான் போகிறதில்ல. அவனை தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப பனி பெய்யுது. அதனால தான் அக்காவும் மாமாவுமே போவாங்க. நாங்கள் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம். ஜாலியாக வர்றோம். இவங்க தான் மாமா, அக்கா ஹஸ்பண்டு. அக்காவும் மாமாவுமே இங்கே தனியாக வீடு
இங்கே வீடு கட்டி இங்கே வந்துட்டாங்க. மாமா அக்காவோட மாமியார், மாமனார் இல்லை மாமியார், அப்புறம் வந்துட்டு அக்காவோட மாமாவோட தங்கச்சி, நாத்தனார்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே அங்கே இருக்காங்க. அங்கே வீடு இருக்குது அக்காவுக்குமே. அங்கே வந்துட்டு எப்போயாவது ஏதாவது விசேஷம்னா போயிட்டு வருவாங்க. நாளைக்கு நியூ இயருங்கிறதுனால கண்டிப்பாக மாமா போயிட்டு அங்கே அத்தைக்கிட்டலாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. பாருங்கள், மாமா கிளம்பிட்டாங்க. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் கோலம் போடணும். கோலம் போட்டு நாங்கள் கேக்கு வெட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இவங்க வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எப்படியுமே விடியற்காலம் 3 மணிக்கு தான் வருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா அப்போ வந்துட்டு பூவா இல்லாததுனால நம்ம போகலாம். பூவா பிறந்ததுக்கப்புறம் என்னால் எங்கே போக முடியல. அவனெல்லாம் இப்போ தூக்கிட்டு போகவும் முடியாது. இது அக்கா பையன்தான். அக்கா பையன்னா வந்துட்டு பெரிய அக்கா பையன். சின்ன அக்காவுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்கோம். இந்த நாய்க்குட்டி யார் வீட்டு நாய்க்குட்டின்னு தெரியல, ஆனால் நம்ம வீட்டில் வந்து நின்றுட்டே இருக்கும். இது வந்துட்டு அக்கா சோறு போட்டிருக்கா, அதனால தான் இங்கே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாம் இப்போ கோலம் தான் போட போகிறோம். மணி வந்துட்டு 11:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1/2 hour தான் இருக்குது. நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு போட்டு முடிக்க முடியாது, ஏன்னா டைம் ஆகிட்டு. அக்காவெல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் போட முடியலை. அவங்கள பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இருந்ததுனால போட முடியலை. இது வந்துட்டு பக்கத்து வீட்டிலையுமே கோலம் போட்டுட்டாங்க அவங்க வீட்டில். ஆனால் வந்துட்டு இங்கே உள்ள வீடெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு வீட்டில் 2 ஜாயின் போட்டிருப்பாங்க. முத்தம் பார்த்திங்கன்னா ஒரு முத்தம் மாதிரி தான் இருக்கும். அதில் தான் நம்ம வந்துட்டு இவ்வளோக்கும் இவ்வளோன்னு அவங்க பிரித்து அவங்க கோலம் போடுவாங்க. அது மாதிரி தான் நானும் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் உள்ள வீடு எப்படி கட்டி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படின்னா இங்கே வந்துட்டு காலனின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தாங்க. இப்போ அக்கா மாமா வீட்டு இடம் அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு வாங்கிருச்சு. அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட்டில் கேட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு காசாக வேணுமா, இல்லை வீடாக கொடுத்தா கட்டி தருவாங்க, இல்லை அந்த மாதிரி வேணுமான்னு கேட்டாங்க. அவங்க வந்துட்டு இல்லை காசு வேணாம், வீடாக அவங்கள கட்டி கொடுத்துருவாங்க, அந்தமாரி தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டு அப்போ வந்துட்டு அக்கா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு வீட்டில். அதனால் வந்துட்டு மாமாவை எடுத்த முடிவு தான் இது. நாங்கள் தனியாக போயிடலாம் அப்படின்னு அப்போ நினச்சது. அதனால தான் இப்போ வீடாக இருந்தால் பரவாயில்ல நினச்சிட்டு மாமா வந்துட்டு அக்காவிங்க தனியாக கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே என்ன பிரச்சனைனா, எப்போவும் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை தான். நாத்தனார் இருக்காங்க, அந்த மாதிரி தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அப்பப்போக்கி போயிட்டு வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை. அக்கா வீட்டுக்குமே இப்போ இருக்கிற வீட்டுக்குமே ஒரு 30 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 20 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். மணி 12 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கேக்கு வெட்ட போகிறோம். இது பூவா வந்துட்டு 2 வருஷமாக பூவா தான் கேக்கு வெட்டிகிட்ருக்கான். இங்கே பூவா பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அக்கா பையன் இருக்கிறான கவினா தான் வெட்டுவான். இப்போ பூவாதத்தினால பூவா இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எழுப்பி விட்டான். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அவன் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போதும் அவன் வந்துட்டு அழுகாமல் மடியில் இருந்தான். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுனால எழுப்பி விட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிளாக் ஃபாரஸ்ட்டு. எங்கள் அக்கா பையனுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் இது ரொம்ப குட்டியாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா போதும் எங்களுக்கு மட்டும்தான். இங்கே வந்துட்டு எல்லாருமே வெளியில் உள்ளவங்கள யாரும் வரமாட்டாங்க. பூவா தூக்கிட்டு வந்ததுமே அவன் அழுதுகிட்டு தான் இருந்தான். கொஞ்சம் நேரம் மட்டும் முழிச்சிரு பூவா, நீ வேறாதுமா அப்படின்னு நினச்சிட்டு உட்கார வச்சோம் 2 பேரையுமே. இருந்தாலுமே அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான். அதனால அக்கா பையனே வெட்டிட்டான். இது வந்துட்டு இன்னொரு மாமா அவங்க வந்துட்டு என்ன பண்ணினாங்கன்னா, அவங்க தான் வெடி வச்சாங்க. இன்னொரு மாமான்னா பெரியக்கா வீட்டுக்காரரு, அவங்க தான் வெடி வச்சிட்டு இருந்தாங்க.
பூவை வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சாச்சு. திரும்ப தூங்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அவன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவுமே மணி 12:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. ஏன்னா பூவும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். நல்லாவே டைம் ஆகிட்டு நான் எப்போ தூங்குறேன்னு தெரியல. இன்றைக்கி கண்டிப்பாக நான் தூங்க முடியாது. கோலம் போட்டு முடிச்சிடும். அத்தனை இடையும் பூவை வந்து எழுந்திரிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தான். பூவை கொஞ்சம் புது இடமா இருந்தால் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானுமே கோலம் மட்டும் முடிச்சிட்டேன். அவ்வளோ இந்த கோலத்தில் வந்துட்டு 3D எஃபெக்ட் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்குமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருட்டாக வேறு இருந்துச்சு. அதனால் அக்கா பையனை வாசல்லே உட்கார வச்சுட்டு அவனையும் தூங்க விடலை. நானுமே பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா ரோட்டில் யாருமே இல்லைங்க. எல்லாருமே 12 மணிக்கெல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு எல்லாருமே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தூங்காமல் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இடையிலலாம் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுட்ருந்தோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 2:30 மணி ஆயிடுச்சுங்க. அக்கா மாமாவும் இப்போ தான் வந்தாங்க. நான் விடிய காலையில் எங்கே நான் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு 5:30 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்தேன். 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு 7 மணிக்கெலாம் சாய்பாபா கோயிலுக்கு போகணும். அதுக்காகத்தான் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு எப்போயுமே அன்றைக்கி வந்துட்டு நான் சாய்பாபா கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். கோயிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளார தான் உட்காந்துருக்குறோம். கோயிலுக்கு சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வரலான்னு வந்தோம். சுற்றிட்டு முழுசாக சுற்ற முடியல. பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் இடையில உட்காந்துட்டோம். எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள். அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள் முறுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அம்மாவுமே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்பாவுமே வரல. அதனால் நான் போகிறேன், நீ இருந்துட்டு வா அப்படின்னு அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவுமே கிளம்பிட்டாங்க. இங்கே வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா வந்துட்டு பிரியாணி செய்யும்போது இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தம்பி வந்துட்டு மாலை போட்டுருக்குறாங்க. அதனால் அங்கே எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. மீன் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இங்கே கவுச்சி தானே செய்கிறாங்க. அதனால் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் முன்னாடியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. நானுமே சிக்கன் சாப்பிடலைங்க. ரொம்ப ஆசையாக இருந்து பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா அன்றைக்கி வியாழக்கிழமையாக போயிடுச்சுங்க. அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் போயிட்டு எனக்கு மூவாக்கும் பாருங்க நான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டுருக்குறேன். இதில் சோறு இருக்குது, இதில் சாம்பார் இருக்குதுங்க. எங்களுக்கு நியூ இயருக்கு வந்துட்டு மாமா வந்துட்டு அக்காவும் எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி தருவாங்க. பழம், பூ, வெத்தலைப்பாக்கு, அப்புறம் வந்துட்டு காசு இந்த மாதிரி எல்லாருக்கும் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்குமே எங்கள் மாமா எனக்கு வந்துட்டு 500 ரூபாய் காசு, வெத்தலைப்பாக்கு, சீவரெல்லாம் எடுத்து தட்டில் கொடுத்தாங்க. அவர் கவரில் எடுத்து வைக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். இது வந்துட்டு நான் அம்மாட்ட கொடுத்து விடுறதுக்கு தான் வந்துட்டு இது வந்து நமக்கு கொடுத்ததுனால அதனால் இந்த பழமெல்லாம் கொடுக்குறதுக்காக வச்சுருக்குறாங்க. பாருங்க எங்கேயுமே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு வந்து வீட்டில் இருக்கிறது பிடிக்காது. இந்த மாதிரி பசங்க கூட விளையாடணும் அந்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். செம்மையாக மழை பெய்ஞ்சு குழம்பெல்லாம் உடனே அழிஞ்சு போச்சுங்க. சோறுமே வெந்து போச்சு. குழம்பு வச்சுட்டேன். இனிமேல் தாளிக்க வேண்டியது தான். பூவாக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு நானுமே சாப்பிடணும். காலையில் இட்லி தான் சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டு கோயிலுக்கு போனோம். எங்கள் மாமா பிரியாணி செஞ்சிகிட்ருக்காங்க. எங்கள் மாமா குக் மாஸ்டர். இவங்க வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு பரோட்டா போடுவாங்க. அப்புறம் வந்துட்டு கல்யாணம் ஆர்டர் வரும்ல அதுக்கெல்லாம் இவங்க தான் சாப்பாடு செய்வாங்க. அதுமாரி பிரியாணிலாம் செம்மையாக செய்வாங்க. செய்யும்போது நல்லா வீடியோ எடுக்க முடியலை. அதனால் தம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தான் நான் வந்து பார்த்தேன். அதனால் இப்போ வீடியோ எடுக்க முடிஞ்சுது என்னால். செய்யும்போதே நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக செய்வாங்க. இதில் பின்னாடி உள்ள இடத்த பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பின்னாடி ஃபுல்லாக வயல் தாங்க. நல்லா மழை பெஞ்சு இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். இங்கே வந்து இட வசதி கொஞ்சம் கம்மி தான். பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிட்டு பாருங்க பிள்ளைங்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பாருங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்கலாம். இங்கே பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க. சாப்பாடு தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட போகிறோம் நாங்களுமே. ஆனால் நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரியாணியை. பிரியாணிக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த சால்னான்னு சொல்லுவாங்கள்ல அது வச்சுருக்காங்க. அதையுமே சிக்கன் தான் போட்டு செஞ்சாங்க.
அது வந்து இங்கே உள்ளே வச்சுட்டாங்க. நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கான நியூ இயர் வந்துட்டு எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக போச்சுது. கோயிலுக்கு போனேன், அப்புறம் வந்துட்டு என் சொந்த பந்தம் எல்லாருக்கூடையும் நல்லா இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், ஆடினேன், எல்லாமே நல்லா பண்ணினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம். என் ஸ்வைனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் தான் என் கூட இல்லை. நான் ஊருக்கு போகிறேன், வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோன்னு கம்பல் பண்ணேன், நீ வேறு முடிச்சுட்டு போகலான்னு, முடியாதுன்னு விட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிவாதான், அதனால் நான் எதுவும் சொல்லலை. நான் அதே சமயம் ஒடிசாவில் வந்துட்டு நான் நியூ இயர் இன்னும் நான் எப்படி இருந்துச்சுன்னு நான் பார்க்கல. அந்தளவுக்கு அங்கே இருந்திருக்காது அவ்வளோவா. இருந்தாலுமே நான் ஒடிசாவே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த டைமில் நான். சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுவேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.